ஏழில் சுடர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சுடருக்கு வந்து ரொம்பவே முடியாமல் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சரி மாத்திரை எதுவும் போடலான்னு பார்த்தா மாத்திரை எங்கே இருக்குன்னே தெரில. பக்கத்தில் வந்து தண்ணி எடுக்கலான்னு பார்க்குறாங்க. தண்ணியும் வந்து இல்லை. நம்ம வெந்நீர் வச்சு அதில் வந்து மாத்திரையை சாப்பிட்டா தான் சரியாகும்னு சொல்லிட்டு கீழே வந்துகிட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு போகிற வழியிலே மயங்கி வந்து விழுந்துட்டாங்க அந்த இடத்துல. ஏதோ ஒன்று பொருளை தட்டி விட்டுட்டு விழுந்ததுனால நம்ம எலிலுக்கு அந்த சவுண்டு வந்து கேட்டுருச்சு. என்னது கிச்சன்லேருந்து கீழேருந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. சரி கீழே போய் பார்ப்போம்னு சொல்லி கேஷுவலாக வந்துட்டு இருக்கப்ப மனோகரி வந்து ரெசார்ட்லேருந்து கிளம்புறாங்க. பில்லை செட்டில் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக கோவமாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. வெளியில் பார்த்தே ஆகணும். என் கூட வந்து மீட்டிங் வச்சுட்டு அவன் மாட்டுக்கும் வராமையே விட்டுட்டான். என்ன நெஞ்ச அழுத்தம் இருக்குன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அசிங்கப்பட்டு வந்ததுனால கோவப்பட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கீழே குடுன்னு வராங்க. நம்ம எழில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு டைனிங் டேபிளில் யாரோ ஒருத்தவங்க மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. செல்வி தான் விழுந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வின்னு கத்துறாங்க. யார் என்ன ஏதுன்னு விலைக்கு பார்க்குறாங்க. பார்த்தா சுடர் இருக்கிறத பார்த்துட்றாங்க அந்த இடத்துல. நம்ம எழிலே என்னாச்சு இந்த பொண்ணுக்கு ஏன் மயங்கி விழுந்திருக்கான்னு சொல்லி கண்ணை செக் பண்ணி பார்க்குறாங்க. நெத்தி வந்து தொட்டு பார்க்குறாங்க. என்னது இப்படி கொதிக்குது? அச்சோ இவ்வளோ ஹை ஜுரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காளே. ராமையா, அம்மா, செல்வி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம எழில். யாருமே உதவிக்கு வரல. சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள அலேக்கா தூக்கிட்டு மாடிப்படியில் ஏறுறாங்க. ஃபஸ்ட்டு கோவப்பட்டு மனோகரி கேட்டை வந்து திறக்கிறாங்க. காம்பவுண்டு கேட்ட அப்புறம் மெயின் டோரை திறந்து பார்த்தா என்ன வேலைக்காரியை போய் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். உனக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னை விட்டுட்டு இவங்கள தூக்கிட்டு போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம மனோகரி. அந்த இடத்துல அவங்க ரூமுக்கு வந்து தூங்க வைக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் வந்து எழில் வந்து கணக்கச்சிதமாக செஞ்சுட்டு பெட்ஷீட் வச்சு போத்திட்டு அப்படியே போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. அப்போன்னு பார்த்து எந்திரிக்கிறாங்க நம்ம சுடர்வழி. ஏஞ்சி பார்த்தோன்னே என்னது பெட்ஷீட் வந்திருக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியோ ஜுரமும் விட்டுருச்சு. கிச்சனுக்கு போனோம், வெந்நீர் வைக்கிறதுக்காக போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலையே. அப்புறம் எப்படா ஜுரம் சரியாயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வழி. சரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. பசங்களாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து சுடர்வழியால் எந்திரிக்கவே முடியாது. அவள் என்ன கதி ஆளாக போகிறான்னு மட்டும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவள் தேர்வான்னு நினைக்கிறேன். சேச்சே இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்பா கிட்ட சவால் விட்டுருக்கால. நிச்சயம் நம்ம பண்ண சேட்டைக்கு அவளால் உடம்ப கூட அசைக்க கூட முடியாதுங்கிற மாதிரி தான் குழந்தைங்கள்லாம் வந்து வெள்ளை இந்தியா வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கேஷுவலாக வந்து குழந்தைங்களாம் வெளில வரப்ப கிச்சனில் வந்து தடபடலாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சுடர்வெளி. காஃபி வந்து குடிக்கிறாங்க. வாவ் யூனிக்காக இருக்குது, டேஸ்ட் இது வரைக்கும் இல்லாத அளவு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கேர்டேக்கர் தான்ப்பா போட்டா. அம்மா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க அம்மா வந்து ராமையா கூப்பிட்றாங்க. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ராமையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் தெரியலையாம்மா, எதுவும் புதுசாக வந்து ஆள் நடமாட்டம் இருந்துச்சா. சுடர்வெளிக்கு ரொம்ப உடம்பு இல்லை, அதுவும் ஹை ஜுரமாக இருந்துச்சு. அதனால தான் அவளுக்கு ஊசியெல்லாம் போட்டு ரெடியாகி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சுடர்வழி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே, எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? இந்த வீட்டில் நீ ஒரு மாதம் வேலை பார்க்க போகிற, அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ பிடிச்சி வேலை பார்க்குறியோ இல்லை பிடிக்காம வேலை பார்க்குறியோ அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். இங்கே இருக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லணும். ஏமா நேற்று ஜுரம் அடித்த விஷயத்த வந்து சொல்லவே இல்லை. உங்களை எதுக்கு நைட்டில் அன்டயத்தில் டிஸ்டர்ப் பண்ணணும் தான் நான் எதுவுமே சொல்ல. இனிமேட்டு நீ சொல்கிற உனக்கு இங்கே வேலை பார்க்குறதுக்கு சம்பளம்லேருந்து எல்லாம் டான் 30 நாளைக்கு என்ன சம்பளம் பேசியிருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருவான். நீ எதுக்கும் ஒரி பண்ண தேவையில்ல. இங்கே இருக்கிற வரைக்கும் நான் தான் பொறுப்பு. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி கோவத்தில் பாசமாக வந்து பேசுகிறாங்க. என்னது இவங்க பாசமாக பேசுகிறதே இவ்வளோ கோவப்பட்டு பேசுனா குழந்தைங்களுக்கு எப்படி புரியும்? அட மூஞ்சி வந்து சிரித்து வச்சுட்டு பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி எழில பற்றி சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கப்ப சுடர்வெளி யாருமா இங்கே அப்படின்னு சொல்லி கொரியர் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க. போஸ்ட்மேன் நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது இவளா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. எழில் அவங்க அம்மா பசங்கள்லாம். ஆல்ரெடி பசங்களுக்கு 1000 சந்தேகம். ஏய் பெட்ஷீட்லாம் ஒழிச்சு வச்சிடா கவினு, கடைசி நேரத்தில் என்னடா அப்படி ஆயிடுச்சு? அந்த பெட்ஷீட்டில் தூங்குனதே நம்ம அஞ்சலி தான். அப்படியே அஞ்சலின்னு சொல்லி அபியும் காவியாவும் கேட்குறப்ப ஆமாம் அஃப்கோர்ஸ் நான் தான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்பட்றா இந்த எழில் போட்ட ஸ்கெட்சு மிஸ்ஸே ஆகாது. ரிமோட்டை கூட ஒழிச்சு வச்சேன். பார்த்தா அப்பா தான் வந்து கேர்டேக்கரை வந்து கேர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு பார்த்தியா. இது செம காமெடி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி. என்னமோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அவசரப்பட்டுட்டே சுடரு 30 நாள் வேலை இல்லாமல் போயிடுமே. அப்பா வந்து ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்கா. என்னது நீ சுடர்வெளியா?
இல்லைங்க, நான் தான் அப்படின்னு சொல்ல வந்தேனா? எதுக்காக நான் அப்படி நான் தான் சொல்ல வந்தேனா, இங்க நான் தமிழ்ச்செல்வி அப்படி இருக்கும்போது, நம்ப வீட்ல வந்து யாருமே இல்லங்கிறது தான் இன்டைரக்ட்டா சொல்ல வந்தேன். ஓ! இதுதான் உன் இன்டைரக்ட்டா? செம்மையா வந்து சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலே இந்த வீடுன்னு தானே சொன்னாங்கன்னு சொல்லி அட்ரஸ வந்து வாசிச்சு காட்டுறாங்க. ஆமாம்மா, இந்த காலத்தில அட்ரஸ் கூட யாருக்கும் சரியா எழுத தெரியல போல இருக்கு. 7த் கிராஸ்னா 8த் கிராஸா கூட இருக்கலாம். இல்ல 9த் கிராஸ் கூட இருக்கலாம். யாரு கேட்டா? ஒண்ண கூட 7ஆ கூட போட்டுருக்கலாம். அம்மா, நீ எனக்கு பிபி வர மாரி தலையெல்லாம் சுத்த வைக்காத. இது எல்லாம் இன்னைக்கு டெலிவரி பண்ணுவேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. போஸ்ட்மேன் சரி அவங்கள்ட்டேருந்து போய் எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைங்களா பையெல்லாம் எடுத்துட்டு வரலையா ஸ்கூல் பேக்லாம்? எங்க இருக்கு? மாடியில இருக்குன்னோனே, எழிலோட அம்மா வந்து பேசுறாங்க. நம்ம சுடரொலிட்ட போய் பைய எடுத்துட்டு வந்துருமா. ச்சே! போஸ்ட்மேன்ட்ட போய் புக்குலேருந்து வாங்கிட்டு வந்துரலாம் அந்த ஐடி ப்ரூஃப்லான்னு பார்த்தா, என்ன இப்படியெல்லாம் வேலை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு புக்குலேருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பசங்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பந்தை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. விளாண்டு முடிச்சோன்னே பின்னாடி வந்து தூக்கி போட்டாங்க. ஜன்னல் வழியா வெளியில கார்டன்ல வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழிலோட அம்மா வந்து பேசுறாங்க. நீ போய் பந்து எடுத்துட்டு வா. கடவுளே ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செவுரு ஏறி குதிக்கிறாங்க. அது 10 அடி காம்பவுண்டு செவரா இருக்கும் போல இருக்கு உயரம். அங்கேருந்து கீழே குதிச்சு அப்பாடா நம்ம சில பல விஷயத்தெல்லாம் சாதிக்கணும்னா இப்படி தான் செவுரேறி குதிக்கணும் போல இருக்கு. உயரத்துலேருந்து குதிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த போஸ்ட்மேன் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி எட்டி பார்க்குறப்ப தான் காம்பவுண்ட்லேருந்து பார்த்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வரப்ப குதிச்சுட்டு அப்படியே வந்து குடுகுடுன்னு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. நான் தானே சுடர்வழி. என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா? அங்கே கேட்டப்போ உன் பேர் தமிழ்ச்செல்வின்னு சொல்லி வரலாறுலாம் சொன்னியே. இங்கே என்னமோ சுடர்வழி நீ தாங்கிற. அண்ணா சத்தியமாக நான் தானே சுடர்வழி. என்னை நம்பினேன். உன்னை நம்பியெல்லாம் அப்படியெல்லாம் நான் கொரியர்லாம் குடுக்க முடியாதும்மா. நீ தமிழ்ச்செல்வின்ட்ட. அப்புறம் என்ன அதில் மணி ஆர்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறியா? மணி ஆர்டர்லாம் இல்ல. ஏதோ ஐடி எவிடன்ஸ் தான். இப்ப என்ன பண்றது? அண்ணே அந்த இது எனக்கு தானே வந்திருக்கு. அப்புறம் எதுக்கு அங்க வந்து தமிழ்ச்செல்வின்னு சொன்னேன்? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுண்ணே. தயவு செஞ்சு குடுங்கங்கிற மாரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. நம்ம சுடரொலி. எனக்கு டைம் ஆகுது. நான் போறேன். உன்கிட்ட மல்லு கட்டுறதுக்குலாம் எனக்கு சக்தி இல்ல. ஒரு நாளைக்கு நான் எத்தன போஸ்ட் தெரியுமா டெலிவரி பண்ணணும்? 100 போஸ்ட்டாவது டெலிவரி பண்ணணும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நில்லுங்கண்ணே. நான் என்ன நிரூபிச்சு காட்டுறேன். நான் தான் சுடர்வழின்னு காட்டிட்டா, நீங்க எனக்கு அந்த லெட்டர வந்து குடுத்துட்டு தான் போணும். என்னம்மா அது சத்திய சோதனையா இருக்கு. எனக்கு டைம் ஆகுதும்மா. ஆனா இது என் வாழ்க்கை சமாச்சாரண்ணே. அந்த லெட்டர்ல இருக்கிற மேல வந்து அட்ரஸ் வந்து எழுதியிருக்காங்கல்ல, அது எழுதுனது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேரை மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. வேணா செக் பண்ணி பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. என்னம்மா உன்னோட சத்திய சோதனையா போச்சு. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்படியெல்லாம் பார்க்கலாம் முடியாதும்மா. சரின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்ப என்ன சொல்றது? இத பார்த்துட்டு பேருக்கெல்லாம் உனக்கிட்டலாம் குடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம சுடர்வழி வந்து தடுமாற்றத்தோட யோசிக்கிற மாரி காட்டி